கவனிங்க. அப்ப இந்த சிஸ்டம் வந்து ஈவன் இந்த மேல இருக்கிற ரிங் வந்து கான்ஜுகேஷன் எல்லாம் கூட இட் இஸ் நாட் ஃபுல்லி அரோமேட்டிக் பட் இஸ் அரோமேட்டிக். நான் இஸ் அரோமேட்டிக் ஒன்லி. வை திஸ் அரோமேட்டிக்னா டியூ டு திஸ் லூப். ரெண்டு பென்சின் ரிங் லூப் இருக்கு. ஓகேவா? நான் வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப இதோட இந்த ஃபினாலின் இருக்குல்ல, இந்த ஃபினால் ஆனையான் கேட்டையான் ரேடிக்கல் பார்க்க போறோம். தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். கவனிங்க. இங்க ஒரு பாயிண்ட்ஸ் எழுதிங்க. ஃபினாலின் PHEANLEN. It's anion as well as cation and radical or aromatic தான். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, இந்த ஆனியானோ கேட்டியானோ இல்ல ரேடிக்கலோ அது அரோமடிசிட்டி டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகேவா? நான் வச்சு. ஆனா சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. ஓகேவா? கவனிங்க. ஆனியான் சொல்றேன். ஆனியான் தான் இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் கொஸ்டின் அது. இப்படி இருக்கா? இங்க 2 எச் இருக்குமா? நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? நான் பேஸ் யூஸ் பண்றேன். ஐ யூஸ் NaNH2. இந்த ஐடியா வெளியே போயிருமா? இப்ப என்ன ஃபார்ம் ஆகும் எனக்கு? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்ப இது அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கா? அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கா? வெரி குட். சப்போஸ் if you try to apply Occam's rule, suppose you apply Occam's rule, tell me now what is the result? Apply Occam's rule. 4 and plus apply பண்ணுங்க. 4 apply பண்ணுங்க. என்ன வந்துடும்? 2 4 6 8 10 12 14 14 என்ன அரோமேட்டிக் வரும்? 14 pi electron. Which type of system? 14 pi electron anda. 14 pi electron which system? 4 and plus 2 points. 4 ல போயிருமா? 14 இருந்துச்சுனா? எஸ் ஆர் நோ? அப்ப இது ஃபியூஸ் சிஸ்டத்தினால நீ அக்குல்ஸ் ரூல் யூஸ் பண்ண கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப again the system is aromatic due to this loop. ஆனா இது வந்து பாத்தீங்க கான்ஜுகேஷன் பாருங்க. டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், நெகட்டிவ் சார்ஜ். அப்ப இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அரோமேட்டிக். ஆனா இந்த கேஸ்ல இது பார்ஷியல் அரோமேட்டிக் தான். இது பார்ஷியல் அரோமேட்டிக். புரியுதா? இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட். ஞாபகம் வச்சுக்கோ. நோட் ஃபார் fuse system don't obey. திருப்பி சொல்றேன், don't obey Occam's rule. ஒபே பண்ணாது. அப்ளை பண்ணா ஆன்சர் மாத்தி எழுதிருவேன். ஆன்டி அரோமேட்டிக் போட்டுருவேன். புரியுதா? தப்பு அது. இது அரோமேட்டிக் தான். இதே மாதிரிதான் ரேடிக்கலும் கேட்டையானும் சேம். இதுவும் அரோமேட்டிக் தான். இதுவும் அரோமேட்டிக் தான். போத் ஆர் அரோமேட்டிக். இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோ. தியரியில கேட்பான். புரியுதா? நேம் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள்
phenylaline of radical anion and cation are aromatic. Yes, true. The like statement they will ask in MSQ. Multi-select statement type questions கேட்பாங்க. Please note. Important. நம்ம எங்க வந்துட்டோம் எங்க வந்தோம் நம்ம ஆக்சுவலா அலுமினியம் பார்த்துருந்தோமா ஃபியூஸ் சிஸ்டம் வந்துட்டோம் 12 முடிச்சோமா நம்ம 12 லைன் இப்போ கோயிங் டு என்டர் டு 14 லைன் போலாம் 14 பார்த்து கிளாஸ் ஸ்டாப் பண்ணிடலாம் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் இருக்கு சரி நான் இன்னொரு டாபிக்ல எடுத்துறேன் நான் 14 நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா ஒன் மோர் டாபிக் இம்பார்ட்டன்ட் தட் இஸ் கால் அனிலேஷன் எஃபெக்ட் தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எழுதிங்க டாபிக் எழுதிங்க annihilation effect. Please note, each fuse ring each ring is fuse system. Each ring in fuse system give the part of aromaticity to the adjacent ring ஓகேவா இப்ப சிம்பிளா கவனிங்க இப்ப என்கிட்ட வந்து இந்த மாலிகுல் இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த மாலிகுல் அரோமேட்டிக் ரைட்டா இல்லையா இந்த மாலிகுல் அரோமேட்டிக் இப்ப இந்த மாலிகுல் கூட ஒரு ரிங்க ஃபியூஸ் பண்ணிடுறேன் சாரி இது கூட ஒரு ரிங்க நான் ஃபியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ரிங்க ஃபியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்ப இது அரோமேட்டிக்கா இது இப்ப இந்த சிஸ்டம் அரோமேட்டிக் தானே என் கான்ஜுகேஷன் வெயிட் இது அரோமேட்டிக் தானே இந்த லூப் இருக்கா இப்ப நான் சிஸ்டம் அட்டாச் பண்ணிட்டேன் அப்படின்னா இதோட அரோமேட்டிசிட்டிய கண்டிப்பா என்ன பண்ணும் இந்த சிஸ்டம் டிஸ்டர்ப் பண்ணுமா ஏன் அப்ப இது அரோமேட்டிக் ஆகணும் இப்ப இது அரோமேட்டிக் ஆகணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கோல இந்த பாண்ட் யூஸ் பண்ணிக்கோல சார் வேற கலர் யூஸ் பண்றேன் ஒரு நிமிஷம் புரியுதா இப்போ வந்து இந்த சிஸ்டம் வந்து இது யூஸ் பண்ணிக்குமா இந்த பாண்ட் யூஸ் பண்ணிக்குமா சார் இந்த பென்சன் ரிங்கு அப்ப என்ன ஆயிரும் உனக்கு அதனால என்ன ஆயிரும்னா இந்த இந்த சிஸ்டத்தோட என்ன ஆயிரும் அரோமேட்டிசிட்டி வந்து என்ன ஆயிரும் டிகிரீஸ் ஆயிரும் அதனால இதான் மோர் அரோமேட்டிக் அப்ப ஃபியூஸ் சிஸ்டம் ஒரு பென்சின் ரிங் அட்டாச் பண்ண அந்த பென்சின் என்ன பண்ணும் டு கெயின் அரோமேட்டிசிட்டி நியர் சிஸ்டத்தை டீஸ்டெபிலைஸ் பண்ணிடும் அதனால இந்த சிஸ்டத்தோட என்ன ஆயிரும் ஆக்சுவல் அரோமேட்டிசிட்டி டிஸ்டர்ப் பை பென்சின் டிஸ்டர்ப் பை ஃபியூஸ் ரிங் சார் அப்ப இந்த ரெண்டு ஆனையான்ல எது மோர் ஸ்டேபிள் ஆனையானு இதான் மோர் ஸ்டேபிள் கார்போ ஆனையான் as well as what அதே அரோமேட்டிசிட்டி ஆடு அதான் மோர் அரோமேட்டிக் புரியுதா இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் நோட் ஓகே இப்போ இது கொஸ்டின் கேட்பாங்க இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேமஸ் கொஸ்டின் இப்போ இது ஹைட்ரஜன் இருக்கு இது ஹைட்ரஜன் இது HAன்னு எடுத்துக்கலாம் HA இந்த ஹைட்ரஜன் இருக்கு இது HB இது கூட பென்சின் ரிங் இருக்கு இங்க அதே மாதிரி இது HC இது கூட பென்சின் இருக்கு
இப்ப இந்த மாலிக்யூல் வந்து H பிளஸ் கொடுத்த பிறகு இப்படி ஃபார்ம் ஆகும். இங்க மைனஸ் மைனஸ். இந்த மாலிக்யூல் அரோமேட்டிக். ஓகேவா? இது இப்படி ஃபார்ம் ஆகும். இப்ப இது இப்படி ஃபார்ம் ஆகும். Now tell me, இந்த 3 ஆனியன்ல எது ஸ்டேபிள் ஆனியன்? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா? First one, sir. First one. அப்ப First இது one. மோர் ஸ்டேபிள்னால இது மோர் அசிட்டிக். வாட் இஸ் அசிட்டிக் ஆர்டர்? A, B, C. ஞாபகம் வச்சுக்கோ, இது ஆசிட் அப்படின்னா ஃபார்ம் ஆகிற பேஸ் வந்து கான்ஜுகேட்டட் பேஸ். அப்ப இந்த கான்ஜுகேட் பேஸ் ஸ்டேபிளா இருந்தால் இந்த ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட். அப்ப out of these 3 conjugated base, which one is more stable? First one is more stable. Why remaining 2 is unstable na? Due to annihilation effect. புரியுதா? அப்ப Yes, sir. B and C conjugated base, B and C are unstable as compared to A due to annihilation effect. Due to annihilation effect. Important, very, very important, please note. இப்போ சிம்பிளா சொல்லலாம், நம்பர் ஆஃப் பென்சீன் ரிங் அட்டாச்ட். Number of benzene ring increase. Number of benzene ring increases. Aromaticity decreases. Important, please note. Okay. ஓகேம்மா, இது வரைக்கும் நீ போதும். நாளைக்கு கிளாஸ்ல நம்ம ரிமைனிங் பார்க்கலாம். டவுட் இருந்தா கேட்கலாம். எனி டவுட்? டெஸ்ட் போர்ஷன் ஆல்ரெடி குரூப்ல அப்லோட் பண்ணிட்டேன். குரூப்ல போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? அது பாருங்க, எந்தெந்த வீடியோ வரைக்கும் பார்க்கணும். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த வீடியோஸ் பாருங்க, பார்த்து எக்ஸாம் எழுத பாருங்க. இன்னொரு விஷயம், செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு, அதனால கிளாஸ் வாங்க. எக்ஸாம் கூட தள்ளி வைக்கலாம், எக்ஸாம் கூட பொறுமையா எழுதிக்கலாம். பட் ஆனா நீங்க கிளாஸ் வராம இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா? ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் வீடியோஸ் இருக்கு, நம்ம அதிலேயே பார்த்து கத்துக்கலாம். ரெக்கார்டட் செஷன் வேணும் நான் சொல்லிட்டு வை யூ ஆர் கமிங் ஆன்லைன் கிளாஸ்னா அப்பதான் நீ கிளாஸ் கவனிப்ப, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். அதனால ப்ளீஸ் டோன்ட் திங்க் ஓகே ரெக்கார்டர் பார்த்துக்கலாம் இருக்காத. கிளாஸ்க்கு வா, கிளாஸ் வந்தா மட்டும் தான் உன்னால டவுட் கேட்க முடியும். இப்போ நீ டவுட் கேட்கலாம் கூட, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் டவுட் கேட்பாங்க, அந்த டவுட் உனக்கு கிளாரிஃபை ஆகலாம். புரியுதா? அதனால ஆல்வேஸ் பெட்டர், பிகாஸ் லாஸ்ட் இயர் ஐ டோன்ட் டேக் ஆன்லைன் கிளாஸ். நான் ரெக்கார்டேஷன் தான் கொடுத்தேன். ஓகே, வேற இந்த ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணா முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஹைட்ரஜன் பேட்ச் வந்து ஐ ஸ்டார்ட் ஒன்லி ஆன்லைன் தான். ஆன்லைன் தான் போச்சு. ஃபர்ஸ்ட் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம், ஆன்லைன் தான் எடுத்தேன். ஈலியம் பேட்ச் வந்து ஐ ஹேவ் சம் ஒர்க், அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி கேட்டுனே தான், பட் அதனால டைம் இல்லை எனக்கு, அதனால ரெக்கார்டேஷன் கொடுத்தேன். ஓகேவா? ஈவன் அந்த செக்ஷன்ல கூட ஒன் ஸ்டூடெண்ட் காட் 35 மார்க் அவுட் ஆஃப் 100. ஷி வில் கெட் ஷுவர் ஐஐடி கிடைச்சிரும். 35 மார்க் கண்டிப்பா ஐஐடி பாசிபிள், ஈஸியா கிடைச்சிரும். புரியுதா? அதனால பாருங்க. ஓகேவா? அதனால எல்லா பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான், பிகாஸ் ஐ ரெஃபரிங் சோ மெனி புக்ஸ். அதனால இதெல்லாம் ஒரு புக்ல எல்லாமே கிடைக்காது. ஈவன் நீங்க சிஎஸ்ஆர் படிக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்க, இதான் பேசிக் டாபிக்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும். அதனால கிளாஸ் ஸ்கிப் பண்ண வேணாம். கம் டு ஆன்லைன் கிளாஸ், தட் இஸ் பெட்டர். புரியுதா? ஓகேவா? உங்க மார்க் நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவலா உங்க மார்க் அனுப்பிச்சிருவேன், அதை பார்த்துங்க. நான் டைம் கிடைக்கும் போது அந்த பிடியோட சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ணி நானே ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்றேன். ஓகேவா?
இல்லைன்னா ஒன் டே நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த வீக்கெண்ட்ல வந்து we can discuss questions. புரியுதா? ஓகே மேம், we'll see you tomorrow and take care and tata bye bye. Thank you, sir. Thank you, sir. So the voice audible. Voice audible? Yes, sir. Okay ma'am. Thank you Lokesh. ஸ்டார்ட் பண்ணலாமா? கவனிங்க. லாஸ்ட் கிளாஸ்ல 12 line பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபியூஸ் சிஸ்டம் பார்த்தோம், ரைட்டா? இல்லையா? டுடே we discuss 14 line. Okay. Draw the structure. இதான் 14 line. Please note. இந்த மாலிகுல் அகைன் உங்க ஹைட்ரஜன் இருக்கும். That is called inner hydrogen. அப்ப due to this inner hydrogen, due to this inner hydrogen repulsion, the molecule become non-planar. Non-planar. Therefore, this molecule is non-aromatic. Important, please note. Due to the inner hydrogen repulsion, the molecule become non-planar. Therefore, it is non-aromatic. So, okay. இப்போ நம்ம வந்து non-aromatic either we have to convert to aromatic மாத்தணும். அது என்ன பண்ணலாம் சொல்றோம். ஓகேவா? Then how to make aromatic? How to make aromatic? ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கவனி, இதே சிஸ்டம் தான். டேக் 14 லைன். இந்த மாலிகுல்ல 1 2 3 4 5 6 7 சாரி அதிகமாக பார்த்தோம்னா 3 7. இது என்னமா வரணும்னா ஐ கோயிங் டு ரீப்ளேஸ் one double bond by one triple bond. Replace one double bond, one double bond by triple bond. What is the structure of this molecule after I make? ஒன்னு 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இங்க ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா வரும். இங்க கார்பன். ஓகேவா? இங்க ஒரு டபுள் பாண்டு, இங்க ஒரு காஞ்சுகேஷன், இங்க ஒரு காஞ்சுகேஷன், இங்க ஒரு காஞ்சுகேஷன், இங்க ஒரு காஞ்சுகேஷன். ஓகேவா? இங்கேயும் கொஞ்சம் மாத்தணும். இங்க ஒரு காஞ்சுகேஷன். ஓகேவா? This molecule is more aromatic. This molecule is more aromatic. ஏன்னா என்ன ஆயிடுச்சு இந்த மாலிகுல்ல? ஓகே, அந்த inner hydrogen repulsion can be negligible. Please note. இதுவும் இது ஆக்சுவலா வந்து if you check the reference book they tell less aromatic சொல்லுவாங்க. Less aromatic. Why less aromatic அப்படின்னா due to what again? Inner hydrogen repulsion. Inner hydrogen repulsion. Important, please note.
Okay. If I going to explain some derivatives, derivative of 14 annually. Derivative of 14 annually. ஒரு 3 மாலிகுல் இருக்கு. அதை பார்க்கலாம் ஒண்ணு ஒண்ணா. அதெல்லாமே அரோமேட்டிக் தான். ஃபர்ஸ்ட் மாலிகுல் இது. எந்த மாலிகுல்? This molecule. Okay, this molecule. இங்க ஒரு CH3 இருக்கும். இங்க ஒரு CH3. H கூட இருக்கலாம், புரியுதா? There is no issue. CH3. இந்த molecule aromatic தான். Okay. It is a 14 pi electron. The molecule is a planar. It is aromatic. One example. Okay. Suppose I put double bond here. A double bond pair என்ன? Yellow color double bond. Suppose போட்டேன்னா. What is the name of this double bond? Yellow color double bond. Count on Non-Huckel double bond. non-alkyl double bond. We don't count, right? Because it's not in the system. Okay. Just wait, I give one more example. Nastolini. The system. இது ஒண்ணு, இங்க ஒண்ணு. இந்த சிஸ்டம் இது, இது இது. புரியுதா? இது அரோமேட்டிக். நம்ம 10 மாத்த பாத்தீங்களா? 10 மாத்தணும், அதே மாதிரி தான். புரியுதா? 10 will change, right? If we make bridge, that molecule is aromatic அந்த கேஸ். இதே இப்படி இருந்தால், இதே சிஸ்டம் இது இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, இப்படி ஒண்ணு ஃபார்ம் ஆயிட்டு இப்படி ஒண்ணு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது நான் அரோமேட்டிக். பிகாஸ் பிரிட்ஜ் வந்து நான் பிளானர் இருக்கு, சிமெட்ரியா இல்ல. இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் நோட். இங்க ஆக்சுவல் டவு பாண்ட் வரும், புரியுதா? This is non aromatic. இது aromatic. போலாமா? ஓகேமா, இந்த 14 வரைக்கும் போதும். ஓகே, ஒன்னும் 16, 17, 18 இருக்கு. நம்ம அதை கடைசியா பார்க்கலாம். ஜேம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. சிஎஸ்ஆர் கேட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். ஓகே, பட் ஐ வில் டிஸ்கஸ் த்ரூ ப்ராப்ளம். ஐ வில் டிஸ்கஸ். ஓகே, till 14 enough. 16, 17, 18, 16, sorry, 16, 18, 20 I discuss later. The numerical part I will discuss. Next note பண்ணுங்க, very important. Homo aromatic compounds அப்படின்னா என்ன? Homo aromatic compounds. The important, please note. Homo aromatic compounds. எழுதுங்க. The compound that contain one or more sp3 hybridized carbon, sp3 hybridized
carbon in a conjugated cycle. In a conjugated cyclic, but sp3 hybridized carbon, sp3 hybridized carbon atom are forced to lie almost vertical above the vertically above the plane of the system, above the plane of the aromatic system. அப்ப என்ன பண்ணாது அந்த sp3 கார்பன் அந்த கான்ஜுகேஷன் டிஸ்டர்ப் பண்ணாது. நாம இருக்க நம்ம 10 அலுமினியம்ல வந்து we make bridge, right? ஈவன் the bridge வந்து sp3 இருந்தா கூட அது என்ன ஆகாது உனக்கு, அது வந்து கான்ஜுகேஷன் அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி தான் இங்க ஓகே. வேணா அங்க 2 ரிங், அங்க வந்து பார்த்தா நம்பர் ஆஃப் கார்பன் அதிகமா இருக்கும், ஒரு ரிங் தான், அதுவும் 1 ரிங் தான் ஓகே. பட் ஆனா 10 கார்பன் இருக்கும். I will explain 3 carbon also. I will explain here 3 to 4 also. I will explain. Okay. Okay. Now see example. Now tell me this compound. Aromatic கிடையாது. இந்த compound aromatic ஆ? This compound aromatic or anti-aromatic, non-aromatic? Anti-aromatic. Anti-aromatic ஆ? Non-aromatic. Very good. ஏன் தெரியும் நினைக்கிறேன். Double shape. If you add sulfuric acid, what is the product will form அப்படின்னா இப்படி ஃபார்ம் ஆகும். இங்க டபுள் பாண்டு, இங்க டபுள் பாண்டு, டபுள் பாண்டு. இது H பிளஸ் தானே. இந்த பை பாண்ட் போயிட்டு இதை அட்டாக் பண்ணிச்சுன்னா இங்க H ஆட் ஆச்சுன்னா இங்க sp3 வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பிளஸ் போடுறேன், இங்க sp3 கார்பன் வந்துடும். இப்ப இங்க சி, இங்க பாருங்க டபுள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப இங்க கான்ஜுகேஷன் இருக்கு. ஆனா இந்த sp3 கார்பன் பாத்தீங்களா, அது எப்படி இருக்குன்னா அவே ஃப்ரம் சிஸ்டமா இருக்கு. அப்ப இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கோ, 1 2 3 4, இங்க டபுள் பாண்டு, இங்க டபுள் பாண்டு, இங்க டபுள் பாண்டு, இது இங்க போயிடும், இப்படி போயிடும் சிஸ்டம். 1 2 3 4 5 6 7 தான் இருக்கா, இதே வரையுமே 1 2 3 4 5. ஓகேவா? இருக்குமா? சிஸ்டம் இப்படி போயிருக்கும். இது 1, இது 2, இது 3, இது பிளஸ். இப்ப ரெசோனன்ஸ் இங்க இருக்கும் வாணி, இங்க ஃபுல்லா இது ஒரு கான்ஜுகேஷன் ஆயிரும். புரியுதா? இது ஒரு கான்ஜுகேஷன். இந்த sp3 கார்பன் வந்து எங்க இருக்கும், அவே ஃப்ரம் சிஸ்டமா இருக்கும். ஓகே. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப என்ன ஆகுதுன்னா sp3 என்ன பண்ணாது, இந்த எல்லோ கலர் ரீஜியனை டிஸ்டர்ப் பண்ணாது. அப்ப இது பேர் என்னது, ஹோமோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். இந்த காம்பவுண்ட் வந்து ஹோமோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே. இந்த காம்பவுண்ட் பேர் ட்ரோபிலியம். நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லல, வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட். நேம் கேட்பாங்க. இந்த மாலிகூல் பேர் வந்து ட்ரோபிலியம் கேட்டையான். ட்ரோபிலியம் கேட்டையான். இப்ப அதே மாதிரி ஒரு sp3 அதிகமா இருக்கா, SR இந்த இடத்துல இங்க sp3 கார்பன் அதிகமா இருக்கா. அப்ப டியூ டு sp3 கார்பன் தே கால் ஹோமோவா, அது பேரு ஹோமோ ட்ரோபிலியம் கேட்டையான். இது பேர் என்னது, ஹோமோ ட்ரோபிலியம், ஹோமோ ட்ரோபிலியம் கேட்டையான். The homo tropylium cation is what? Homo aromatic. Important, please note. Very, very important, please note. இது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள், பேசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன். சிம்பிள் எக்ஸாம்பிள். சார் எஸ்மா சார் அது அகைன் கவனிங்க. இப்ப
நான் அகைன் வரைகிறேன். தேவிகா இப்படி இருக்கா? இப்ப இங்க பிளஸ் இருக்கு, டபுள் பாண்டு டபுள் பாண்டு டபுள் பாண்ட். இங்க கான்ஜுகேஷன் நடக்கும். இதுதான் கான்ஜுகேஷன். நான் டாக்டர் ஓகே, இதான் இந்த இதான் ரெசோனன்ஸ் செக்ஷன் நடக்கும். இங்கதான் கான்ஜுகேஷன் நடந்துட்டே இருக்கும், டீலோகலைஸ் நடக்கும். இந்த கார்பன் வந்து அவே ஃப்ரம்ல இருக்கு, இந்த sp3 கார்பன். அப்ப இந்த sp3 என்ன பண்ணாது அப்படின்னா இந்த டீலோகலைசேஷனை, புரியுதா, இந்த டீலோகலைசேஷன் என்ன பண்ணாது, டிஸ்டர்ப் பண்ணாது. அப்ப இந்த டீலோகலைசேஷன் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 2 4 6 இருக்கு. இப்ப 6 எலக்ட்ரான் அரோமேட்டிக். இப்ப இந்த டைப் ஆஃப் மாலிகுல் பேர் என்ன, ஹோமோ அரோமேட்டிக். ஈவன் sp3 இருந்தா கூட தட் sp3 கார்பன் நாட் அஃபெக்ட் ரெசோனன்ஸ். இப்ப எல்லாமே அஃபெக்ட். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் இப்படி எடுத்துக்கிறேன், அப்ப இது sp3 தானே, அப்ப இது இது ஹோம்ஒர்க் கிடையாது, புரியுதா. சர்டன் எக்ஸாம்பிள் ஒன்லி தான் இருக்கு, ஓகேவா. ஒரு 2 3 எக்ஸாம்பிள் தான் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் யூ ஹேவ் டு லேர்ன் இட். ஆபர்ஷன் Okay, இம்பார்ட்டன்ட் sir. ப்ளீஸ். ஐ கிவ் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் யூ. ஒன் மோர் எக்ஸாம்பிள். இதான் எக்ஸாம்பிள். இது ஆக்சுவலா இது ஹோமோ அரோமேட்டிக். திஸ் இஸ் ஹோமோ அரோமேட்டிக். இது இப்படிதான் வரைவாங்க. நீங்க வரைஞ்சீங்கன்னா இந்த பாண்டு, இங்க ஒரு டபுள் பாண்டு, இங்க டாட் 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 டாட், ஓகேவா. இங்க ஒரு கார்பன் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பாசிட்டிவ் சார்ஜ். இப்ப நீ பாத்தீங்கன்னா இது மட்டும் ஒரு பாண்டு, இந்த டாட் டாட் சொல்றேன்ல, இது மட்டும் பாருங்களா, சி ரெட் கலர் கார்பன் டாட்டட் மட்டும், அது என்ன வரும், ஒன்லி சி ரெட் கலர் டாட். என்ன சிஸ்டம் அது, இப்படிதானே இருக்காது. இது என்ன சிஸ்டம், அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கா, இந்த மாதிரி இந்த மாலிகுல், திஸ் மாலிகுல். ஹலோ, இந்த மாலிகுல் அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கா, இந்த மாலிகுல் 3 மெம்பர் ரிங்ல Aromatic, பிளஸ் sir. பண்றது Aromatic. Aromatic. அரோமேட்டிக் தானே. அப்ப அதே மாதிரிதான் இதுவும், புரியுது. அப்ப இந்த sp3 கார்பன் எங்க இருக்கும், அவே ஃப்ரம் த டீலோகலைசேஷன், அவே ஃப்ரம் த அரோமடைசேஷன். அதனால என்ன ஆகாது, உனக்கு இந்த sp3 கார்பன் அஃபெக்ட் பண்ணாது. therefore this molecule under homo aromatic. புரியுதா. இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் நோட். ஆக்சுவலா இதான் ரியாக்ஷன் இருக்கு, இது இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இப்படி இருக்கும். இது ஒரு குரூப், ஃபார் எக்ஸாம்பிள் CO2 CS3 குரூப் இருக்கு. நவ் ஐ யூசிங் திஸ் மாலிகுல், இது வெரி இம்பார்ட்டன்ட். HO SO2F put SbF5 and SO2 ClF minus 78 degrees Celsius. 78. இதோட ரோல் என்ன, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாலிகுல் வந்து இந்த வெயிட் பண்ணு, இந்த மாலிகுல் ரோல் என்னன்னா, திஸ் சிஸ்டம் இது டு ஜெனரேட் கார்போகேட்டையான். திஸ் இஸ் டு ஜெனரேட் கார்போகேட்டையான ஜெனரேட் பண்ணும், கார்போ. அப்ப இந்த கார்பன்ல என்ன வரும், they make positive charge, இதான் ப்ராடக்ட். இப்படி ஃபார்ம் ஆகும், ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன இருக்கும் உனக்கு, CO2 V2. ஆனா சொன்ன மாதிரி என்ன உனக்கு, இங்க ரெசோனன்ஸ் ஃபார்ம் ஆயிடும். டாட் 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 டாட். மாலிகுல் பேர் என்ன, திஸ் இஸ் கால் ஹோமோ அரோமேட்டிக். இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் நோட். Sir, CO2 பக்கத்துல என்ன?
ஆமா CO2 பக்கத்துல ஈட்டின்னு இருக்குல்ல சார் அப்படின்னு. இதுவாமா CS3 இதுவா? ஓ இடி போட்டோம் சாரி, மெத்தில் தானே, எம்இ போடணும். ஈட்டினா எத்தில். ஓகே, எம்இ அப்படின்னா மெத்தில் CS3, இடி அப்படின்னா ஓகே. C2H5. ஓகே, இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ். ஓகே, இப்போ ஓமோர மாதிரி பாத்துறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பார்ப்போம். ஓகே, கவனிங்க. நம்ம ஆல்ரெடி குவாசியர் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் கால் குவாசி அரோமேட்டிக், ஐடியா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படியே சொல்லியிருந்தேன். வாட் இஸ் குவாசி அரோமேட்டிக்? வாட் இஸ் குவாசி அரோமேட்டிக்? எனிவன்? வாட் இஸ் குவாசி அரோமேட்டிக்? எழுதிக்கோ. குவாசி அரோமேட்டிக் ப்ராப்பர்ட்டி எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹை டைபோல் மோமெண்ட் இருக்கும். ஹை டைபோல் மோமெண்ட், it means what? Charge separation take place. Charge separation, charge separation take place. அதுக்கப்புறம் high water soluble, high water soluble. Next point, low bond rotational barrier. Low bond அப்புறம் என்ன சொல்றேன்? rotation barrier. No bond, low bond rotation barrier. ஓகேவா? ஓகே, லிசன். ஆக்சுவலா இது எந்த கேட்டகரி வரும்னா ஃபியூஸ் சிஸ்டம் இருக்கு, அதுல வரும். எந்த சிஸ்டம் வரும்னா ஃபியூஸ் சிஸ்டத்துக்குள்ள வரும். ஓகேவா? இது ஃபியூஸ் ரிங் அரோமேட்டிக், ஃபியூஸ் ரிங்ல எடுத்துக்கலாம். நான் ஒரு மாலிகுல் தரேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனிங்க கிளியரா, எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதான் அந்த மாலிகுல். இப்ப இந்த மாலிகுல் பேர் வந்து எழுதிங்க, ட்ரைஃபுல்வலின். TRI ட்ரையா ஃபுல்வலின், FULVALENE. இப்ப கவனிங்க, இந்த மாலிகுல்ல 2 ரிங் இருக்கா? ஓகேவா? நான் 2 ரிங் வந்து பிரிப்பேன். ஒரு ரிங் பிளஸ், ஒரு ரிங் மைனஸ் போடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப 2 ரிங் பிரிச்ச பிறகு ஐ கோயிங் டு செக் 2 ரிங்குமே அரோமேட்டிக்கா இருந்தா மாலிகுல் அரோமேட்டிக். ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாண்ட் நான் பிரிக்கிறேன். ரெண்டுமே ஒரே ரிங் தானே, இதுல அதனால பிரச்சனை இல்லை எனக்கு. ஓகேவா? அதனால இப்ப இந்த ரிங்ல இங்க பிளஸ் போட்டு இங்க மைனஸ் போட்டேன். Now tell me, இந்த ஃபர்ஸ்ட் ரிங் அரோமேட்டிக் கிடையாது. பிளஸ் போட்ட ரிங் என்னது? அரோமேட்டிக்கா, ஆன்டி அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக்கா? ஃபர்ஸ்ட் போட்ட ரிங் என்னது? aromatic, அரோமேட்டிக். வெரி குட். அரோமேட்டிக். செகண்ட் ரிங், செகண்ட் ரிங் அரோமேட்டிக். வரும். அரோமேட்டிக். செகண்ட் ரிங், இந்த ரிங் என்னது? ஆன்டி அரோமேட்டிக். அரோமேட்டிக். வெரி குட், ஆன்டி அரோமேட்டிக். அப்ப நாம வச்சுக்கோ, 2 ரிங்குமே அரோமேட்டிக்கா இருந்தாதான் அது அரோமேட்டிக். இல்லைன்னா அந்த மாலிகுல் வந்து நான் அரோமேட்டிக் தான். இந்த மாலிகுல் இஸ் நான் அரோமேட்டிக். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, இந்த பாண்டு என்ன ஆகாது? செப்பரேஷன் நடக்காது. புரியுதா? ஏன்னா ஆஃப்டர் செப்பரேஷன் அது நான் அரோமேட்டிக்கா மாறிடுது. அதனால இந்த பாண்டு செப்பரேஷன் நடக்காது. ப்ளீஸ் நோட், இம்பார்ட்டன்ட். Please note. Okay. Next, we'll check again. One more question. Take this molecule. 3-member ring attached with 5-member ring. The double bond. Here 5-member ring. Now see, here 2 ring are different, right? Then I have 2 possibility. One by one I will check. Now see the first possibility. First என்ன பண்ணலாம்னா,
இந்த 3 மெம்பர் ரிங்குக்கு நான் பாசிட்டிவ் போடுறேன். இந்த 5 மெம்பர் ரிங்குக்கு நெகட்டிவ் போடுறேன். இது ஒரு பாசிபிலிட்டி. பிளஸ் இங்க மைனஸ். ஓகேவா? அடுத்த பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா இந்த 3 மெம்பருக்கு மைனஸ் போடுறேன். இதுக்கு நான் பிளஸ் போடுறேன். வெயிட். இதுக்கு பிளஸ், இதுக்கு மைனஸ். டெல் மீ. ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ரிங் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் ரிங் அரோமேட்டிக். அரோமேட்டிக். அப்ப இது அரோமேட்டிக். இந்த மாலிகுல் செகண்ட் ரிங் அரோமேட்டிக். அப்ப டோட்டலா Aromatic. என்னது மாலிகுல்? அரோமேட்டிக். Aromatic. அரோமேட்டிக். வெரி குட். இந்த மாலிகுல் ஆன்டி அரோமேட்டிக். ஆன்டி அரோமேட்டிக். இது என்னது? ஆன்டி அரோமேட்டிக். Anti-aromatic. அப்ப செப்பரேஷன் ஏ ஃபேவரா, செப்பரேஷன் பி ஃபேவரா? எது ஃபேவர்? ஏ. Section A favor. இதான் ஃபேவரைட்டா? இதான் ஃபேவர். அப்ப இந்த பாண்டு டபுள் பாண்டா இருக்குமா இல்ல சிங்கிள் பாண்டா மாறிடுமா? இந்த பாண்ட் என்னவா மாறிடும்? சிங்கிள் பாண்டா மாறிடுமா? ஏன் சிங்கிள் பாண்டா மாறுது அப்படின்னா ஆஃப்டர் சார்ஜ் செப்பரேஷன் த மாலிகுல் பிகம் வாட்? அரோமேட்டிக் தானே? எஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். அப்ப இந்த 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 வரைக்கும் இந்த டபுள் பாண்டு இந்த ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைஃபுல் வரைக்கும் இது பேர் வந்து பார்த்தோன்னா கிளாசின். CLIECNE கிளாசின். இந்த கிளாசின் டபுள் பாண்டு ட்ரையாஃப்ளூவின் டபுள் பாண்டு எது பியூர் டபுள் பாண்டா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் தானே? ஃபர்ஸ்ட் ஒன்ல சார்ஜ் செப்பரேஷன் நடக்காதா? செகண்ட் ஒன்ல மோர் சார்ஜ் செப்பரேஷனா? அப்ப அவுட் ஆஃப் திஸ் டூ விச் இஸ் மோர் டைபோல் மூமெண்ட்? ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? ட்ரைஃபுல்வினா கிளாசினா? விச் இஸ் மோர் டைபோல் மூமெண்ட்? இதுல செப்பரேஷன் நடக்கும். செகண்ட் ஒன் சார். வெரி குட். அப்ப if I check the dipole moment, if I check the dipole moment, எது அதிகம்? கிளாசின் ஓவர் ட்ரைஃபுல்வன். ஓகே. அப்ப இந்த பாண்ட ரொட்டேட் பண்ணது ஈஸியா, இது ரொட்டேட் பண்ணது ஈஸியா? எது ரொட்டேஷன் ஈஸி? ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? ரொட்டேஷனல் பேரியர். எதுக்கு வந்து ஈஸியா ரொட்டேட் பண்ண முடியும்? டபுள் பாண்டியா சிங்கிள் பாண்டியா? விச் கேன் யூ கேன் ரொட்டேட் வித் சிங்கிள் பாண்ட் தானே? அப்ப ரொட்டேஷன் பேரியர் வந்து கிளாசின் கம்மி, ட்ரைஃபுல்வன் அதிகமா? கவனிங்க. ஆக்சுவலா கவனிங்க. இப்ப என்கிட்ட ஒரு பாண்ட் கவனிங்க. ஒரு கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கு. கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குன்னா எதுக்கு ரொட்டேஷனல் பேரியர் அதிகம்? ரொட்டேஷனல் பேரியர், ரொட்டேஷனல் எனர்ஜி. ரொட்டேஷனல் எனர்ஜி எதுக்கு அதிகம்? பேரியர், பேரியர் எனர்ஜி. ஓகே. எதுக்கு அதிகம் அப்படின்னா இதுதான் அதிகம். ஏன்னா இதை ரொட்டேட் பண்ண முடியாது என்னால. புரியுதா? ரொட்டேஷனல் பேரியர் எனர்ஜி. திஸ் இஸ் ரொட்டேஷனல் பேரியர், பேரியர் எனர்ஜி. எதுக்கு அதிகம்? எனக்கு டபுள் பாண்டுக்கு அதிகம். ஏன்னா அது ஸ்ட்ராங் பாண்டு, என்னால ரொட்டேட் பண்ண முடியாது. அதனால தான் டபுள் பாண்ட் வந்து என்ன ஆகுது? ஸ்பேஸ் மட்டும் மாறி சிஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். எஸ் ஆர் நோ? அப்ப இந்த கிளாசின் வர்சஸ் ட்ரையாஃபுல்வனின்ல டெல் மீ ரொட்டேஷன் பேரியர் எதுக்கு அதிகம்? ரொட்டேஷனல் பேரியர். ட்ரையாஃபுல்வன். வெரி குட். எதுக்கு அதிகம்? ட்ரையாஃபுல்வனின் ஓவர் செகண்ட் பார்த்த மாதிரி டைபோல் மூமெண்ட் எதுக்கு அதிகம்? கிளாசின் அதிகமா? கிளாசின் தானே அதிகம் டைபோல் மூமெண்ட். Yes, எஸ். sir. கிளாசின் ஓவர் ட்ரையாஃபுல்வனின். புரியுதா? இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சு நினைக்கிறேன். முன்னாடியே பாயிண்ட் சொல்லியிருந்தலாம் இந்த இடத்துல. லோ பாண்ட் எனர்ஜி இம்பார்ட்டன்ட் பீஸ். சரி.
நான் 2 மாலிகுல் தரேன் ஹோம்ஒர்க். நீ சாஸ் செப்பரேஷன் பண்ணி பாரு. ஓகேவா? பண்ணி பார்த்து அது ஆட்டோமேட்டிக்கா சொல்லணும். இந்த மாலிகுல், இந்த மாலிகுல். This 2 molecule try. என்ன கேஸ் வரும்னு சொல்லணும். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இப்ப 2 பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா அந்த 2ல வந்து எது மோர் ஃபேவர்னு பாருங்க. எது மோர் ஃபேவர் இருக்கோ அதை எடுத்துங்க. அது அரோமேட்டிக்கா இல்ல ஆன்டி அரோமேட்டிக்கா சொல்லணும். ரெண்டுமே இப்ப 2 ஃபேவருமே அது ஆப்போசிட் ஆப்போசிட் நான் அரோமேட்டிக். எதனா ஒண்ணு வந்தா கூட அரோமேட்டிக் தான். புரியுதா? செக். இப்ப நாங்க செக் பண்ண பாருங்க இங்க இந்த இடத்துல இந்த கேஸ்ல. புரியுதா? எஸ் சார். அவ்வளவு இன்னொரு டாபிக் இது ஆல்மோஸ்ட் முடிக்கிறோம். இன்னைக்கு ஒரு 10:30 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். நீங்க முடிச்சிடலாம். முடிச்சுட்டா நம்ம அடுத்தது கோ ஸ்டார்ட் பிசிக்கல். சரி, ஒரு புது மாலிகுல் சொல்ல போறேன். அந்த மாலிகுல் பேர் அசுலின். அதை பத்தி பார்ப்போம். அது மாதிரி ஐ டிஸ்கஸ் ரைஸ் ரூல். எழுதிக்கோ, ரூல் எழுதிங்க. கிரைஸ் ரூல். இப்ப பென்சாய்ட் சிஸ்டத்துக்கு பென்சாய்ட் சிஸ்டமா இருந்தா நம்ம வந்து அக்குல் சொல்யூஷன் யூஸ் பண்ணலாம். ரைட்டா இல்லையா? இப்ப இந்த மாதிரி மாலிகுல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மாலிகுல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? we can use அக்குல்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுவும் அக்குல்ஸ் லிமிடேஷன் இருக்குல்ல. ஃபியூஸ் சிஸ்டத்துக்கு we don't use அக்குல்ஸ் ரூல். அப்ப அதே மாதிரி எப்பெல்லாம் நான் பென்சாய்ட் சிஸ்டம் வருதோ, பாலிசைக்கிள் நான் பென்சாய்ட் சிஸ்டம். ஓகேவா? இது பென்சாய்டு தான். சாரி, இது நான் பென்சாய்டு தான். இது மோனோசைக்கிள். ஓகே, மோனோசைக்கிள் நான் பென்சாய்டு. அப்ளிகபிள், பியூரான் அப்ளிகபிள், பியூரோல் அப்ளிகபிள். அதே உனக்கு பாலிசைக்கிளிக் நான் பென்சைடு வரும்போது அக்குல்ஸ் ரூல் அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம என்ன ரூல் போனோம்? ட்ரைட்ஸ் ரூல் போனோம். புரியுதா? இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் நோட். இது வச்சு ஜாம்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரீசெண்டா 2 years பேக் கொஸ்டின் கேட்டாங்க. இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் நோட். எழுதிங்க. திஸ் ரூல் அப்ளிகபிள். This rule applicable for polycyclic non-benzoid compounds. Okay, then how to check, sir? ஞாபகம் வச்சுக்கோ, எப்ப இது அப்ளிகபிள்னா this applicable only if molecule present, if molecule contain என்ன இருக்கணும்? C2 symmetry இருக்கணும். C2 access இருந்துச்சுன்னா then count number of double bond, then count number of double bond and calculate double bond full எழுதிரும். number of double bond and calculate இந்த நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் இருக்குல்ல, அதான் ஆக்சுவலா n, கேபிட்டல் N. இதை கவுண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். and calculate okay n minus 1 வேல்யூ. இதை கண்டுபிடிச்ச பிறகு நான் போச்சுங்க இந்த n minus 1 வேல்யூ, n minus 1 இந்த வேல்யூ வந்து
ஹார்ட் நம்பரா இருந்தால் ஹார்டா இருந்தா அந்த மாலிகுல் நான் அரோமேட்டிக். நான் அரோமேட்டிக். அதே இந்த n-1 வேல்யூ n-1 வேல்யூ வந்து ஈவனா இருந்தால் அந்த மாலிகுல் அரோமேட்டிக். அப்ப கிரைஸ் ரூல்ல என்ன கான்செப்டே கிடையாது, ஆன்டி அரோமேட்டிக் கான்செப்டே கிடையாது. புரியுதா? ஓகே. இப்போ இதுல ஒரு புதுசான வேர்டு என்ன அப்படின்னா C2 சிமெட்ரி தான், C2 ஆக்சஸ் தான். அது என்னன்னு பார்ப்போம். ஓகே, வெரி சிம்பிள். அது ஜஸ்ட் ஒரு லைன் பாஸ் பண்ணுவேன். லைன் பாஸ் பண்ணி மிரர் சேமா இருந்தா, பிளேன் ஆஃப் சிமெட்ரி படிச்சிருக்கீங்களா? பிளேன் ஆஃப் சிமெட்ரி C2 ஆக்சஸ். புரியுதா? ஒரு மாலிகுல் லைன் பாஸ் பண்ணோம், லைன் பாஸ் பண்ணி ரெண்டு ஆஃப் சேம் வந்தா C2 சிமெட்ரி. எழுதியாச்சா? ஓகே, கவனிங்க, செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மாலிகுல் வெரி இம்பார்ட்டன்ட், அசுலின். இது வெரி இம்பார்ட்டன்ட், அசுலின். இப்போ இந்த மாலிகுல் வரைய பாருங்க. 7 மெம்பர் ரிங்குள்ள 5 மெம்பர் ரிங் யூஸ் ஆயிருக்கு. புரியுதா? அசுலின்ல இது 5 மெம்பர் ரிங். இது கூட 7 மெம்பர் ரிங். எப்படி யூஸ் ஆயிருக்கு? 1 2 3, இங்க 1 இங்க 1. இதான் இது பேர் தான் அசுலின். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பிளேன் பாஸ் பண்றேன். வாங்க, இதான் பிளேன். இந்த பிளேன் இப்படி பாஸ் பண்ண அப்படின்னா நீயே செக் பண்ணு, மேலே கீழே சேமான்னு பாருங்க. சேமா டிஃப்ரெண்டா இருக்கா? இதான் C2 ஆக்சஸ். சேமா தானே இருக்கு. எப்படி சார் சேமா சொல்றீங்க அப்படின்னா, இங்க பாரு, இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இந்த கார்பன், இந்த கார்பன், இந்த கார்பன், இந்த கார்பன், இந்த கார்பன், இந்த ஓகே. அப்ப இப்ப ஒரு இது வாட்டர் பெஸ்ட் வாட்டர் தான் புரியும் ஈஸியா. இந்த வாட்டர் மாலிகுல்ல நான் இப்படி பிரிச்சேன்னு வச்சேன்னா, இப்படி லைன் பாஸ் பண்ணனா ரெண்டு சேம் தானே. அப்ப C2 சிமெட்ரி. வெர்டிகலா பாஸ் C2 மீன்ஸ் ஓகே. அதை பாயிண்ட் ஒரு பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் C2 அப்படின்னா ஒரு லைன் பாஸ் பண்ணி போத் ஆர் சேம் வந்தா C2. அப்ப இந்த மாலிகுல் என்ன இருக்கு? therefore this molecule having therefore this molecules having what? Having C2 axis. Okay. Now check. What is n value? N value என்ன? N value. N value என்ன? What is n சொன்னேன்? What is n? Hello. What is n value? பேசு கேட்கலையா? Number of the how many double bonds இருக்கு? Number of double bonds 5 தானே? 5 double bond 5. Now check n-1 value. n-1. What is n-1? 5 minus 1. What is the value? 4. Hard or even 4? Even. அப்ப n-1 even இருந்தா அது என்ன சிஸ்டம்? Aromatic. Therefore, azulene is aromatic. Therefore, azulene is aromatic. Important, please note. Okay. இப்ப கிளாஸ் கட் ஆயிரும், திருப்பி அதே ஜாயின் பண்ணுங்க. ஓகே, அதே லிங்க்ல. சார் C2 ஆக்சஸ் போடும்போது டபுள் பாண்ட் வந்து சேமா இருக்கணும் அப்படி இல்லையா சார்? டபுள் பாண்ட் இல்ல, கார்பன் மேலே மட்டும் டபுள் பாண்ட்ல மறந்துருங்க. டபுள் டவுட் கேட்டிங்க. லிசன், ஜஸ்ட் லைனை பாஸ் பண்ணுங்க. டபுள் பாண்ட்லாம் செக் பண்ண தேவையில்ல. புரியுதா? ரெண்டு பார்ட் சேமா இருந்தா தான் C2 ஆக்சஸ். தீபிகா கேட்டாங்க நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு லைன் பாஸ் பண்ணுங்க, மேலே கீழே பாருங்க, டாப் பாட்டம் பாருங்க, சேமா இருந்தா C2 ஆக்சஸ். ஓகே, நோ நீட் டு செக் டபுள் பாண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? பிகாஸ் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தானே, டபுள் பாண்ட் எங்க வேணா இருக்கலாம். இட்ஸ் டீலோக்கலைஸ். தீபிகா அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க தான் கேட்டீங்களா? No, sir. ஓகே, புரிஞ்சு சார். ஓகே, Yes. இது ஃபர்ஸ்ட் மாலிகுலா. இப்போ நான் இன்னொரு மாலிகுல் தரேன், நீங்க செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே, அப்ளை கிரைஸ் ரூல், டெல் மீ ஆன்சர். இந்த மாலிகுல் பேர் வந்து பென்டலின். PN
PALENE, pentylene. Draw the molecule, just try it. Now tell me this molecule. C2 axis இருக்கு. இதான் C2 axis. இப்படி பாஸ் பண்ணலாம். ஓகே. இதான் C2 axis. Now tell me. How many double bond? N value. N value 4. 4. N minus 1 value 3. டி 3 na on number. All are the aromatic non aromatic. நான் அரோமேட்டிக். அவ்வளவுதான் simple. நான் அரோமா. Suppose if you don't know this formula, என்ன சொல்வீங்க? 4 பை பாண்ட் இருக்கு. அதுல அந்த ஆக்சிஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாவும் வரும் இப்படியும் எப்படி வேணா வரும் பாஸ் சார். பண்ணலாம். நம்ம இஷ்டம். எனி ஓகே நீ ஒரு 100 லைன் பாஸ் பண்ற, அது 100 லைன்ல எனி ஒரு லைன்ல C2 இருந்தா கூட மாலிகுலர் C2 ஆக்சஸ் தான். புரியுது? எல்லா லைன் இருக்குன்னு அவசியம் இல்ல. எனி ஒன் லைன் the axis is present, there is C2 axis. புரியுதா? ஓகே சார். இது அந்த கான்செப்ட் பேர் குரூப் தியரிமா. ஜாம் சிலபஸ்ல இல்ல. சில காலேஜ்ல யூஜி காலேஜ்ல லாஸ்ட் செமஸ்டர்ல இது படிப்பீங்க. யாரா படிச்சிருக்கீங்களா? குரூப் தியரி கான்செப்ட் இருக்காங்க சிலபஸ்ல. குரூப் தியரின்னு சொல்லிட்டு சில காலேஜ்ல மட்டும் இந்த கான்செப்ட் வச்சிருக்காங்க, யூனிவர்சிட்டியில மட்டும். ஓகேவா? சில யூனிவர்சிட்டியில இந்த கான்செப்ட் கிடையாது. பட் ஆனா நீங்க எம்எஸ்சி போனீங்கன்னா இது டஃபஸ்ட் டாபிக், குரூப் சிமெட்ரி எலமெண்ட். அது வந்து நம்ம எக்ஸாம்பிள் மாடல் கெமிக்கல் கிட் சொல்லுவாங்க, ஸ்டூடியம் காட்டுறேன் பாருங்க. அதை வச்சு டீச் பண்ணா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி. ஓகே, கம்பேர் டு ஒன் போர்டு. ஓகே, லாஸ்ட் எக்ஸாம்பிள், தேர்ட் எக்ஸாம்பிள். இந்த மாலிகுல் பேர் வந்து ஹெப்டலின். 7 கார்பன். ஹெப்டலின். ஏழு கார்பனா 1 4 7. இது அதே மாதிரி தான். திஸ் இஸ் ஹெப்டலின். இதுல அகைன் என்ன இருக்கு? C2 ஆக்சஸ் இருக்கு. இங்கேயே பாஸ் பண்ணலாம், இப்படி பாஸ் பண்ணலாம். இதுல C2 ஆக்சஸ் இருக்கு. Tell me what is N value? What is N value? நான் அரோமேட்டிக். Very good. Non aromatic, right? N value எவ்வளவு? N value 6 தானே? N value 6. N minus 1 வந்து 5. Therefore this is on number. Therefore this is non aromatic. Important, please note. This is called grade school. Okay. இப்ப நான் ஸ்பெசிஃபிக்கா அதுல ஃபர்ஸ்ட் மாலிகுல் பார்த்தாலும் அசுலின், அதை பத்தி பார்ப்போம். பிகாஸ் அசுலின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லேர்னிங் நோட் போடு. அசுலின் இந்த மாலிகுல் அது 7 மெம்பர் ஃபியூஸ் வித் 5 மெம்பர் தானே? இது 7 மெம்பர். இது கூட ஒரு 5 மெம்பர் இருக்கும். எஸ்ஆர் நோ? இதுதானே பார்த்தோம். இது 1, இங்க 1, இங்க 1, இங்க 1, இங்க 1. ரைட்டா? இப்ப இதுல ஐ டிரா தி ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் திஸ் ஒன். வரைஞ்ச அப்படின்னா இது ஓகே, வரையறேன் பாருங்க. யூ கெட் சம் ஐடியா. ரைட், வேற மாதிரி. ஓகே, கரெக்ட் தான் இது. பட் ஐ வில் டிரா டிஃபரெண்ட்லி. எழுதி இருந்தா அழைக்க வேணாம்.
5 மெம்பர். இது கூட ஒரு ஆ 7 மெம்பரா இது? இதுல இங்க 1, இங்க 1, இங்க 1. இது, இது. இது அசோலேட். இப்ப இந்த மாலிகுல்ல ஓகே நான் வந்து ஷார்ட் செப்பரேஷன் பண்றேன். இந்த பாண்ட இங்க ஷிஃப்ட் பண்றேன். ஓகேவா? அப்ப இந்த பாண்ட் என்னாகும்? இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிரும். ரெசோனன்ஸ் வரையறோம். ஓகேவா? அப்படி வரைஞ்சேன் அப்படின்னா ஐ கெட் திஸ் ஆன்சர். என்ன ஆன்சர் வரும்? ஓகே இங்க ரவுபான் வந்துரும். இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும். கரெக்ட் தானே? இங்க நெகட்டிவ் வந்துரும். இங்க ரவுபான் இருக்கும். இப்ப டெல் மீ இந்த ரிங் வந்து இப்ப இந்த ஷார்ட் செப்பரேஷன் பண்ண பாத்தீங்களா? ஆஃப்டர் ஷார்ட் செப்பரேஷன் போத் ரிங் அரோமேட்டிக்கா எதனா ஒரு ரிங் தான் அரோமேட்டிக்கா? அது கிளியரா பாஸ் சொல்லுங்க. போத் ரிங் என்ன சார் அரோமேட்டிக்கா ஒன் கேட்டீங்க? ரிங் அரோமேட்டிக்கா? ஃபர்ஸ்ட் 7 மெம்பர் மட்டும் பாருங்க, அப்புறம் 5 மெம்பர் பாருங்க. ம் ஃபர்ஸ்ட் 7 மெம்பர் பாருங்க, அப்புறம் 5 மெம்பர் பாருங்க. செக் பண்ணியாச்சா? டெல் மீ போத் ரிங் அரோமேட்டிக்கா இல்ல ஒன்லி ஒன் ரிங் அரோமேட்டிக்கா? சொல்லுங்க. ஒன்றிங் அரோமேட்டிக். போத் ரிங் அரோமேட்டிக் ரைட்டா இல்லையா? எஸ் ஆர் நோ? அப்ப அசுலின் இஸ் அரோமேட்டிக் ஆஃப்டர் ஷார்ட் செப்பரேஷன் ரைட்டா? அதனால அசுலின் இஸ் ஹை டைபோல் மூமெண்ட், ஹை டைபோல், ஹை ஹை டைபோல் மூமெண்ட் எவ்வளவு வேல்யூ பாத்தீங்கன்னா 1.08 dB values. This is due to aromaticity. This is due to aromaticity of azulene. It's very important. Please note. Okay, actually, gate question like gate. I will take CSR. Exam கேட்டிருக்காங்க. பட் ரொம்ப டெப்தா கேட்கல, பட் ஜெனரலா நார்மலா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்கல, அரோமேட்டிக்கா கேட்டாங்க. ட்ரை சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் அரோமேட்டிக் ஆசிட் ரைட். அதே மாதிரி they give different form of அசுலின் கொடுத்து எது மோஸ்ட் ஸ்டேபிள் கேட்பாங்க. அப்ப எந்த கேஸ்ல 2 ரிங் அரோமேட்டிக்கோ அது மோஸ்ட் ஸ்டேபிள். நான் வச்சுங்க. ஒரு கொஸ்டின் நான் குரூப்ல அனுப்புற பாருங்க. ஓகே வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புற பாருங்க. அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. கையில போன் பார்க்க முடியல, இந்த போன் பார்க்கும்போது நோ இஷ்யூ, லேட்டர் கூட யூ கேன் ஆன்சர். ஜஸ்ட் ஐ சென்ட் தட் கொஸ்டின் ஃபார்வர்ட் இன் குரூப். ஜஸ்ட் வெயிட். இது பார்த்துட்டா யூ கேன் சே ஆன்சர் இன் நவ். குரூப்ல பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா அப்புறம் பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. யார் பார்த்தும் ஆன்சர் பண்ணலாம். இது அசுலின் தான். பார்த்தவங்க யூ கேன் ரெஸ்பான்ஸ் ஆன்சர். சி சார். ஆன்சர் ஆப்ஷன் சி. சி. வெரி குட். ஏன்? Azulene is aromatic due to what? High dipole moment. Okay va? Very important. It's actually a Delhi University PhD entrance question. Okay va? Please note. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. If you are ready, I will give. Don't worry. நீ படிக்க ரெடியா இருந்தா நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம். புரியுதா? நம்ம ஈஸியா படிக்கலாம்.
சரி சரி இப்போ வந்து நான் சில அவ்வளவுதான் டாபிக் ஓவர் ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போ சில கொஸ்டின்ஸ் போறேன் ஆல்மோஸ்ட் ஐ டுடே அண்ட் டுமாரோ. ஓகே 3 hours இருக்கு. ஐ வில் டிஸ்கஸ் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன் சால்வ் பண்ண போறேன். அந்த கொஸ்டினை பாருங்க. அந்த கொஸ்டின்ல கவர் ஆகாத டாபிக் எல்லாம் கவர் ஆகிடும். புரியுதா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கொஸ்டின் செக்ஷன் கான்செப்ட் ஃபுல்லா முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் ஐ கவர் ஆல் த 99% கான்செப்ட் முடிச்சுட்டேன். இன்னும் 1% 2% கான்செப்ட் இருக்கு. போக பாத்துக்கலாம். ஓகேவா? அதை தியரியா போத்தாலும் நியூமரிக்கலா போலாம். எழுதி கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிங்க. ஆர்டர் ஆஃப் அரோமேட்டிசிட்டி எது மோர் அரோமேட்டிக் கேக்குறாங்க. ஓகேவா? இதுதான் ஆப்ஷன். பென்சின் மோர் அரோமேட்டிக்கா, நாப்தலின் மோர் அரோமேட்டிக்கா, இல்லைன்னா ஆந்த்ரசின்ஸ் மோர் அரோமேட்டிக்கா? டெல் மீ எது மோர் அரோமேட்டிக்? அந்த டாபிக் பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல. விச் இஸ் மோர் அரோமேட்டிக், பென்சீனா, நாப்தலினா, ஆந்த்ரசினா? ஞாபகம் இருக்கா? The effect called annihilation effect. Actually, if we talk about resonance energy of benzene வந்து பாத்தீங்கன்னா 36 kilocalorie per mole. 36 kilocalorie per mole. இதுக்கு வந்து 59 kilocalorie per mole. 59. தேர்ட் வர இதுக்கு 71 kilocalorie per mole. இது எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு சிஸ்டர் 3 ரிங்கும் சேர்த்து சொல்றாங்க. புரியுதா? பென்சின் ஒரு ரிங்கு தான். அப்ப ஞாபகம் வச்சுக்கோ, if you want to check aromaticity, we have to think about per benzene what is resonance. இது எல்லாமே வந்து இந்த நாப்தலினுக்கு ஓகே வேல்யூஸ். நாப்தலின் per benzene கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப if you talk about the per benzene, நீ per benzene பாத்தீங்கன்னா per benzeneக்கு ஓகே ரெசோனன்ஸ் செக் பண்ணீங்கன்னா எது அதிகமா இருக்கும்னா ஏ அதிகமா இருக்கும், அப்புறம் பி, அப்புறம் சி. இப்போ மோர் ரெசோனன்ஸ் எனர்ஜி மோர் அரோமேட்டிக். அப்ப எது மோர் அரோமேட்டிக்? பென்சின் இஸ் மோர் அரோமேட்டிக். ஏ, பி, சி. இப்போ மோர் அரோமேட்டிக்னா மோர் ஸ்டேபிள். ஸ்டெபிலிட்டி ஆல்சோ வாட்? ஸ்டெபிலிட்டி ஆல்சோ ஏ, பி, சி. சார் நீங்க தான் சொன்னீங்க மோர் ரெசோனன்ஸ் மோர் ஸ்டேபிள் தான். 71 இருக்கு சார். அப்ப எதனா மோர் ஸ்டேபிள் தான் மோர் அரோமேட்டிக். ஆனா if we check with compare with benzene compare பண்ணும்போது we have to go with per benzene தான் போகணும் தவிர மொத்த மாலிக்யூல் போக கூடாது. புரியுதா? இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட். ஓகே சார். we have to go with only per benzene. ஓகே, சப்போஸ் இப்படி தராங்க சார், இப்படி தராங்க, இந்த மாலிக்யூல் பேர் என்ன? பினாந்த்ரசின். இதுல how many benzene ring இருக்கு? even it have 2 benzene ring. ஒரு benzene 2 benzene ring இருக்கு. ஆனா இதை விட பென்சின் தான் மோர் ஸ்டேபிள். இதோட இஸ் மோர் ஸ்டேபிள், பென்சின் தான் மோர் ஸ்டேபிள். ஏன்னா we have to go with the per benzene தான் போகணும். புரியுதா? per benzene-க்கு what is the value? அப்ப ஈவன் இப்ப நீ பென்சின் சிஸ்டம் வந்துட்டு 2 பென்சின் 3 பென்சின் 4 பென்சின் போனாவே எது ஹைலி ஸ்டேபிள்? பென்சின் தான் மோர் ஸ்டேபிள், பென்சின் தான் மோர் அரோமேட்டிக். பிகாஸ் we have to check with per benzene தான் போகணும். ஞாபகம் வச்சு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். per benzene resonance energy we have to see. இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் சொல்லுங்க சார். ஒருவேளை பென்சின் கொடுக்காம மத்த 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அது வேல்யூ தெரியணுமா? we have to know. ஓகே ஓகேவா? வேல்யூ தெரிஞ்சிருக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்ல பென்சின் வித் பிரோல் எது மோர் அரோமேட்டிக்? பென்சினா பிரோலா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லுங்க. பென்சினா பிரோலா பைரோலா எது மோர் அரோமேட்டிக்? ஒரு ஆர்டர் கொடுத்துதானே, செக் பண்ணி பாருங்க சுபாஸ்டி அந்த ஆர்டர். பென்சின், பிரோல், பிரிடிடின், தயோஃபின், ஃபியூரான். ஓகே, that order I given already. You check once in class work. எஸ் சார். Okay.
ஓகேமா, செகண்ட் கொஸ்டின் போமா. ஓகே. Wait, I go with some other important question. Question number 2. Which has lowest energy barrier? Lowest energy barrier for cis trans isomer. Cis trans isomerization. Cis trans isomerization. எதுன்னு பார்ப்போம். ஓகே, ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் ஏ, இங்க 7 member ring. இங்க 3 member ring. ஆப்ஷன் பி, 5 member ring fused with 5 member ring. Option C, here 7 member ring. Seven member ring fused with 3 member ring. Option D, 2 7 member ring. Sir, first option, third option same, sir. Same, huh? First option, third option same. Wait, I will check. Sorry. இப்போ இந்த கேஸ்ல they asking which is lowest energy barrier for cis trans isomer. It means இது ஈஸியா வந்து உனக்கு aromaticity. Tell me, that is answer. So okay, இந்த மாலிகுல்ல உனக்கு எது வந்து அரோமேட்டிக் ஃபார்ம் ஆகும், அரோமேட்டிசிட்டி ஃபார்ம் ஆகும்? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஒரு நிமிஷம், சில ஒரு மிஸ்டேக் இருக்கு, சில ஃபார்ம் ஆகாது. ஐ வில் சேஞ்ச் நவ். இப்ப பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் அரோமேட்டிக் வருமா? வராதுல்ல. ஏன் வராது? இந்த ரிங் அரோமேட்டிக் கிடையாது தானே. இந்த கேஸ் என்ன வரும்? இங்க பிளஸ் இங்க மைனஸ் வருமா? இந்த ரிங் அரோமேட்டிக் தானே, இது அரோமேட்டிக். ஆனா இந்த ரிங் என்னது ஸ்டூடெண்ட்ஸ்? திஸ் ரிங் இது அரோமேட்டிக். ஆனா இது என்னது? ஆன்டி அரோமேட்டிக்கா? ஆன்டி அரோமேட்டிக். செப்பரேஷன் நடக்காது. ஐ மீன் இப்ப இந்த பாண்ட் ரொட்டேட் பண்ணா யூ ஹேவ் டு கிவ் மோர் எனர்ஜி. ஓகேவா? புரியுதா? இப்ப இந்த பாண்ட் ரொட்டேட் பண்ணனா யூ ஹேவ் டு கிவ் மோர் எனர்ஜி கொடுக்கணும். இந்த கேஸ்ல இங்க பிளஸ் இது மைனஸ். இந்த சிஸ்டம் என்னது? இந்த சிஸ்டம் அரோமேட்டிக் தானே. அரோமேட்டிக். இந்த சிஸ்டம் என்னது? அரோமேட்டிக் தானே. ஒரு டோட்டல் மாலிகுல் அது அரோமேட்டிக்கா? அப்ப என்ன பண்ணலாம்? Aromatic. ஈஸியா டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறிடுமா? இப்போ லோ எனர்ஜி கொடுத்தா போதும். இந்த கேஸ்ல இது பிளஸ் இது மைனஸ், இது ஆன்டி அரோமேட்டிக். ஆன்டி அரோமேட்டிக். இது என்னது உனக்கு? இது அரோமேட்டிக். அப்ப இந்த 3 டபுள் பாண்ட்ல எது ஈஸியா ரொட்டேட் பண்ண முடியும்? சி தான் ரொட்டேட் பண்ண முடியும். ஏன்னா இது சிங்கிள் பாண்டா மாறிடும். அப்ப திஸ் ஹேவ் வாட்? இட் ஹேவ் லோ எனர்ஜி பேரியர். It means we can easily rotate because that bond no longer double bond. That bond become what? Single bond. Why is become single bond now? Due to short separation. Why is undergo short separation now? After short separation, it gains stability through aromatization. Understand?
போலாமா? ஓகே. தேர்ட் கொஸ்டின். டெல் மீ திஸ் ஒன். நான் 3 மாலிகுல் தரேன். அது என்ன கேஸ் சொல்லணும். ஓகேவா? அரோமேட்டிக்கா, ஆன்டி அரோமேட்டிக்கா, நான் அரோமேட்டிக்கா, இல்ல ஹோமோ அரோமேட்டிக்கா சொல்லணும். இந்த மாலிகுல் இந்த மாலிகுல் இந்த மாலிகுல். ஃபர்ஸ்ட் மாலிகுல் என்னது? ஃபர்ஸ்ட் மாலிகுல். ஃபர்ஸ்ட் மாலிகுல் aromatic or ஹோமோ homoaromatic or non-aromatic? அரோமேட்டிக். வெரி குட். ஃபர்ஸ்ட் ஒன் அது homoaromatic. ஏன்னு தெரியும் நினைக்கிறேன். sp3 homo very good. sp3 carbon away from the system. Second one ஆன்டி anti-aromatic. Third one aromatic. Yes or no? Important, please no. ஓகே. இப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் மாலிகுல் தரேன். The list of molecule you have to explain how many aromatic. ஓகேவா? இது NAT question. ஓகே Numerical consider. Listen, please focus NAT and MSc. Sir, how to focus அப்படின்னா we have to practice more questions. இந்த பேட்டர்ன்ல நீ MCQ பேட்டர்ன் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ஈவன் ஸ்கூல்ல, காலேஜ்ல எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவ. மல்டி செலக்ட் பேட்டர்னும் நேட்டும் உன் காலேஜ்ல வரவே வராது. தென் ஹவு டு அது எப்படி சார் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் புக் படிக்க சொல்றேன். இந்த புக் அனுப்புறேன் உங்களுக்கு. புரியுதா? கிளாஸ் நோட்ஸ் போதும் படிக்க முடியும். ஆனா நீ எல்லா பாயிண்ட் படிப்பியா கிளாஸ் ஒர்க்லன்னா டவுட் தான். நீ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? நான் தர ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் தியரி பாயிண்ட். வை ஐ எம் ஃபோக்கசிங் தியரி மீன்ஸ் பிகாஸ் an MSQல they ask தியரி பாயிண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புரியுதா? அதனால தியரி நிறைய தெரிஞ்சாதான் ஐ எக்ஸ்பிளைன் ஆல் த தியரி பாயிண்ட்ஸ் ஆல்சோ. அதனால கிளாஸ் நோட்ஸை ஃபுல்லா படிங்க. டோன்ட் ஸ்கிப் எனிதிங். ஜஸ்ட் ரீட் thoroughly. லைன் ரீட் பண்ணுங்க. அசைன்மெண்ட் ஃபுல்லா சால்வ் பண்ணுங்க. டவுட்னா கேளுங்க. புரியுதா? அப்பதான் நம்ம MSQவும் நாட்டும் நம்ம மார்க் எடுக்க முடியும். நீ 60 மார்க் மேல எடுக்கணும், 50 மார்க் மேல எடுக்கணும் அப்படின்னா நீ MSQவும் நாட்டும் மாஸ்டர் பண்ணிருக்கணும். ஓகே. மாலிகுல் டைம் இருக்கு. 1 வருஷம் இருக்கு. பொறுமையா படிச்சிடலாம். ஓகேவா? டைம் ஃபாஸ்டா போயிட்டே இருக்கு. ரைட்டா இல்லையா? நம்ம ஆல்ரெடி 3 லெசன் முடிக்க போறோம். 3 லெசன்ல ஒரு பெரிய லெசன், ஒரு 2 குட் லெசன் முடிச்சாச்சு. இனிஷியலா 3 டேஸ் கிளாஸ் சொல்லிருப்போம். ஓகே. 3 டேஸ்லாம் பத்தாது. ஓகே. நம்ம எவ்வளவு டைம் கிடையாது ஒரு கிளாஸ் எடுக்கலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்க எதனா ஒர்க் இருந்துச்சுன்னா சொல்லுங்க எல்லாருமே. பட் 1 or 2 பர்சன் கிடையாது. சப்போஸ் எல்லாருக்குமே சேம் ஒர்க் இருந்துச்சுன்னா நம்ம அந்த டைம்ல கிளாஸ் வேணாம். பார்க்கலாம். டெல் மீ how many molecule aromatic? மொத்தம் 8 கொடுத்துருக்கனா? 8ல how many aromatic? Number of aromatic. ஆன்சர் பண்ணியாச்சு லோகேஸ்வரி.
Subhasri 4. Very good. And the 4 Bob. Any other answer? How many aromatic? எல்லாமே கிளாஸ்ல பார்த்த கொஸ்டின் தான் எல்லாமே. Any other answer? யாரா சொல்றீங்களா? Logeshwari 4. Very good. Okay. First molecule. இன்னொரு ஆன்சர் வந்திருக்கு. யாரு? மதுஸ்ரீ 4. Very good. First molecule. aromatic கிடையாது. First molecule. sp3 கார்பன் இருக்கா? அப்ப நான் aromatic. சார் நீங்க சொன்னீங்க sp3 இருந்தா அது ஹோமோ aromatic. லிசன். பக்கத்துல கார்பன் சார் ஞாபகம் வச்சு இது பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். ஹோமோ aromaticல sp3 கார்பன் இருக்கணும். sp3 கார்பன் இருந்து adjacent பொசிஷன்ல இது sp3 கார்பனா? இதுக்கு adjacent பொசிஷன்ல கார்போகேட்டையான் இருக்கணும். அப்பதான் ஹோமோ aromatic பாசிபிள். புரியுதா? வெறும் sp3 இருந்தா பாசிபிள். ப்ளீஸ் நோட். ஹோமோ aromatic சிஸ்டத்துல sp3 கார்பன் அது கார்போகேட்டையானுக்கு நெக்ஸ்ட் கார்பன் sp3 இருக்கணும். அதான் ஹோமோ aromaticக்குள்ள கொண்டு வரணும். எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடாது. அப்ப இது நான் aromatic. ஓகே. This one plus charge. This one what? Aromatic. இது anti aromatic. This is anti aromatic. This one aromatic. இந்த மாலிகுல் பேர் என்ன? இந்த 3 பென்சீன் மாலிகுல் ஒரு கிளாஸ் சொன்னேன். மாலிகுல் பேர் இதுல கேட்டையான் ஆனையான் ராடிக்கல் அரோமேட்டிக் சொன்னேன். இந்த மாலிகுல் பேர் என்ன? லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன். இந்த மாலிகுல் நேம் ஐடியா இல்லையா? நோட் திருப்பி பாருங்க. லாஸ்ட் கிளாஸ் போடு இந்த மாலிகுல். எனிவன் நேம் ஆஃப் திஸ் மாலிகுல். இந்த மாலிகுல் பேர் என்ன? Phenylene, sir. Phenylene. Very good. Phenylene is more acidic. Why? Because after losing H plus ion, this fully conjugation, fully aromatic, right? Is aromatic. In the molecule aromatic. In the molecule anti-aromatic. Well, how many aromatic? 1, 2, 3, 4. Answer எவ்வளோ? Answer 4. இந்த மாதிரி கொஸ்டின் தான் ஜாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ல எல்லா கான்செப்டும் மிங்கிள் பண்ணி வச்சிருப்பாங்க. we have to answer. ஓகே. வேற மாடல் சொல்றேன். இந்த மாடலும் கேட்பாங்க. ரியாக்ஷன் கொடுத்துருவான். வாட் இஸ் a ப்ராடக்ட் கேட்பான். இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இது கூட நான் 2 சோடியம் ஆட் பண்றேன். ஏ என்ன வரும்? ஓகே. அரோமேட்டிக்கா ஆண்ட்ரஸ் ஓகே. அரோமேட்டிக்கா ஆண்ட்ரஸ் சொன்னா மட்டும் போதும். இங்க Cl இருக்கும். இது கூட I add AgNO3 Bn then இந்த மாலிகுல் கூட I add sulfuric acid. இந்த மாலிகுல் என்ன? Cn then just wait. இந்த மாலிகுல் கூட I add RLi. ஓகே. அல்கைல் லித்தியம் ஆட் பண்றேன். D என்ன வரும்? நெக்ஸ்ட் இதேதான். இதே மாலிகுல் கூட I add இங்க Br இருக்கு, Cl இருக்கு. ஓகேவா? I use AgNO3 then இதே மாலிகுல் தான். இந்த மாலிகுல் கூட I add potassium, acidic potassium ஆட் பண்றேன். acidic potassium C, A, B, C, D, E, F.
Yes. சரி நம்ம வந்து இதை பார்ப்போம். இதை பார்த்துட்டு நம்ம திருப்பி ரிமைனிங் இருந்தா பார்க்கலாம். ஓகேவா? ஐடியா இருக்கா? ஃபர்ஸ்ட் மாலிகூல் என்ன ஃபார்ம் ஆகும்? ஃபர்ஸ்ட் மாலிகூல் 2 பொட்டாசியம் போட லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். 2 பொட்டாசியம் போட்டாங்கன்னா when 2 potassium is added என்ன ஃபார்ம் ஆகும்? அரோமேட்டிக். வெரி குட். எப்படி சார்? aromatic. வெரி குட். மைனஸ் மைனஸ் வரும் தானே சார்? வெரி குட். சூப்பர். என்ன வரும்? இங்க மைனஸ் வரும், இங்க மைனஸ் வரும். 2 4 6 8 10. அப்ப இது அரோமேட்டிக். இது என்ன சொல்லி கொடுத்தேன்? ஏஜிசிஎல் பெசில் ஃபார்ம் ஆமா? இங்க பிளஸ் என்ன ஃபார்ம் ஆகும் கூட? ஏஜிசிஎல் பிளஸ் பேட் ஃபார்ம் ஆகும். இந்த சிஸ்டம் அது அரோமேட்டிக். தேர்ட் ஒன் இப்பதான் கிளாஸ்ல பார்த்தோம். தேர்ட் ஒன் அது தேர்ட் ஒன் ஹோமோ. வெரி குட். ஹோமோ அரோமேட்டிக். இந்த பிளஸ் ஹோமோ அரோமேட்டிக். இந்த மாலிகுல் இது என்ன பண்றோம்? ஆர் இது ஆர் மைனஸ் தானே. இந்த எஸ் பிளஸ் வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு இங்க மைனஸ் சார்ஜ் வந்துடும். இப்படி ஃபார்ம் ஆகும். இந்த மாலிகுல் பேர் என்ன? அரோமேட்டிக். இந்த கேஸ்ல இந்த பாண்ட் க்ளீவ் ஆயிரும். பிளஸ் ஃபார்ம் ஆயிரும். இந்த மாலிகுல் பேரு ஆன்டி அரோமேட்டிக். இது அசிட்டிஃபை தான். அதே மாதிரி தான். அசிட்டிஃபை தானே. இது என்ன பண்ண போயிட்டு இந்த H பிளஸ் எடுத்துரும். இது ஷிஃப்ட் ஆயிரும். இது கன்வெர்ட் டு மைனஸ். இது aromatic. அரோமேட்டிக். இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் நோட். சார் அந்த RLI மட்டும் மறுபடியும் சொல்லுங்க சார். RLIல இந்த R மைனஸ் வந்து பேஸ். பேஸ் என்ன பண்ணும்? கேன் ரிமூவ் அசிட்டிக் ஹைட்ரஜன். அப்ப R வந்து அந்த H ரிமூவ் பண்ணிட்டுனா H பிளஸ் வந்து வெளியே போயிடும். இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா இங்க மைனஸ் சைன் ஃபார்ம் ஆயிடும். புரியுதா? R minus is here base. The base going to attack H similar to in the okay in the இது போய் H plus வாங்குச்சு பாத்தியா? அதே மாதிரி தான். Okay. Some other topic பார்க்கணும். இப்ப நான் ஜாம் கொஸ்டின்ஸ்ல போய் இதெல்லாம் சிஎஸ்ஆர் கொஸ்டின்ஸ். பிகாஸ் நம்ம இதெல்லாம் ஓல்டு மார்க். இதெல்லாம் 2015 மேல 16 17 எல்லாம் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு வந்து எக்ஸாம் ஈஸியா வரணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து சிஎஸ்ஆர் கொஸ்டின் இப்ப ரீசென்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, பிஃபோர் 5 இயர்ஸ் முன்னாடி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா தட் வில் பி ஜாம் பேட்டர்ன். அதை ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வி கேன் வாட் என்ன மாதிரி மாடலுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மைண்ட்ல வச்சுங்க. தட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. இப்ப அதே தான் நம்பர் ஆஃப் மாலிகுல் அரோமேட்டிக் கண்டுபிடிங்க. Fourth question. Number of aromatic compound. Sorry. Number of aromatic compound. ஒன்னு, ரெண்டு, மூணு, மூணு,
4. அஞ்சு. ஆறு. ஏழு. இந்த மாலிகுல். இந்த மொத்தம் 2, 4, 6, 7 மாலிகுல் இருக்கு. அவுட் ஆஃப் 7 how many aromatic? செவன் லைட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதான் வரைய போறேன். லைட்டா ஒரு ஸ்மால் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது now this molecule. Okay, tell me. First one, aromatica, anti-aromatica. First one, சீக்கிரம். இப்ப கிளாஸ் கட் ஆயிடும். You can join same link. ஓகேவா? Aromatic. Aromatic. Second one. Non-aromatic. Third one. Aromatic. This 14, this is non-aromatic due to repulsion. இப்ப கிளாஸ் கட் ஆயிரும். No break. You can join after. Okay, இங்கே ஜாயின் பண்ண போறோம். இந்த மாலிகுல் fifth molecule. Any idea? This lone pair conjugation மேல ஆகாதா? This lone pair இன்வால்வ் ஆகாது தானே?